சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி காலை 8:24 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 7:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 7:07 வரை, அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கண்டம் என்கின்ற அந்த யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:24 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிம்ஸ்துகனம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைய தினம் ஆனி மாத பிறப்பல்லவா, அந்த ஆனி மாத பிறப்பினை ஷடசீதி புண்ணிய காலம் என்ற தலைப்பிலே கொடுத்திருப்பார்கள். இந்த ஷடசீதி புண்ணிய காலத்திலே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கரிநாள் சொன்ன சூரியனுடைய தீட்சிணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாடாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமாசோம பிரதட்சணம் அல்லது அஸ்வத்த பிரதட்சணம் என்று கொடுத்திருப்பார்கள். இன்றைய தினம் காலை 8:24 வரையில், அதாவது ரிக்கணித பஞ்சாங்க ரீதியாக 8:24 வரையிலும், வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக காலை 9:24 வரையிலும் அந்த அமாவாசை என்பது இருக்கிறது. இன்றைக்கு அந்த சோமவார அமாவாசை, திங்கட்கிழமையும் அமாவாசை திதியும் ஒன்றாக இணைகின்ற நாள் என்பதால் இந்த நாளிலே அரச மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த அஸ்வத்த பிரதட்சணம் செய்யும் பொழுது எல்லோரும் சொல்ல வேண்டிய மந்திரம் மூலத்தோ பிரம்மரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக சிவரூபாய விருட்சராஜாயதே நமஹா என்கின்ற மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் செய்து வழிபட வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோம மிருகசீரிஷ யோகம் என்பதையும் கொடுத்திருப்பார்கள். திங்கட்கிழமையும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளே அந்த சோம மிருகசீரிஷ யோகம் என்பதை சொல்லுவார்கள். இந்த நாளிலே நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டியது. இது போக இந்த நாளானது விசேஷமாக மருந்து உண்ணுவதற்கு ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு நீண்ட நாள் வியாதி ஒண்ணு ரொம்ப நாளா நம்மளை படுத்திட்டே இருக்கு, குணமாகலன்னு சொன்னா இன்றைய தினம் அந்த மருந்தினை இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மருந்தினை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்தில இன்றைய தினம் நிஜ ஜேஷ்ட சுத்த பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த ஜேஷ்ட மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த தடவை பார்த்தோம்னா இந்த சாந்திரமான மாதம் என்பது 2 மாதங்களாக, இதற்கு முன்னாடி மாதம் பார்த்தோம்னா அதிக ஜேஷ்ட மாதம் என்று சொல்லி இருப்பார்கள். இன்றைய தினத்திலிருந்துதான் அந்த நிஜ ஜேஷ்ட மாதம் என்பது துவங்குகிறது என்பதையும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6 முதல் 7 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது காலை 7:22 முதல் 8:57 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:33 முதல் மதியம் 12:09 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:45 முதல் 3:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக
தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். இன்றைய தினம் அந்த ஆனி மாதம் என்பது பிறக்கிறது அல்லவா, அந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஆனி மாதத்தை எப்படி குறிப்பிடுகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, ஆழ்ந்த அறிவினை தரும் ஆனி மாதம் அப்படின்னு சொல்றார். இந்த ஆனி மாதத்திலே நாம் எந்த ஒரு பாடத்தினை படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் ஆழ்ந்த அறிவு, அதுல ரொம்ப டீப்பா போகக்கூடிய திறனை இந்த ஆனி மாதம் என்பது கொடுத்து விடுவாம். அதுவும் அதிகாலை பொழுதிலே எழுந்து படிக்க வேண்டும். நான் எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, இந்த காலத்து குழந்தைகளுக்காக என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, ராத்திரி 10:30 மணி 12:30 மணி 1 மணி வரைக்கும் படிச்சேன்னு சொல்லிட்டு காலைல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா எழுந்துக்க வேண்டியது, அப்படியே குளிச்சுட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், 8 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது, குளிக்கிறாளோ இல்லையோ அப்படியே மேக்கப் போட்டு உடனே காலேஜுக்கு கிளம்பி ஓடி போயிடுறா. இந்த காலையில எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதே மிகவும் சோம்பேறித்தனமான ஒரு விஷயமாக அமைந்து விட்டது. நிறைய பேர் காலைல எழுந்திருக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஆனி மாதம் முழுக்கவாகுது அதிகாலை பொழுதிலே எழுந்து விடுங்கள். இப்பெல்லாம் பார்த்தோம்னா வெளியில பார்க்கும் போதே நமக்கே தெரியும், ஜன்னல் வழியா நல்ல வெளிச்சம் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுது. ஏன்னா 5:45 சூரிய உதயங்கிறது ஆயிடுறது, 5:30 மணிக்கெல்லாம் நல்ல பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துடுது இல்லையா. அதுக்கு மேல நம்ம சும்மா சோம்பேறித்தனமா புரண்டு படுத்துட்டு இருக்கோம். அந்த அதிகாலை பொழுதிலேயே எழுந்து நீங்கள் அந்த பாடங்களை வைத்து படிக்க வேண்டியது. இதை நம்ம ஜோதிடவியல் ரீதியாக, ஜோதிடவியல் எடுத்துக்கிறத விட வானவியல் ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். வானவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தை ஜேஷ்ட மாதம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். ஜேஷ்டன்னு சொன்னா, ஜேஷ்டன்னா பெரியவன் அர்த்தம், ரொம்ப பெரியவன். வீட்டுல ஜேஷ்ட குமாரன் அப்படின்னு சொல்றா தெரியுமா, மூத்த குமாரன் என்பதை சொல்லுவார்கள். பெரிய என்று அர்த்தம் ஜேஷ்ட அப்படின்னு சொன்னா, இந்த ஆனி மாதத்தை மிக பெரிய மாதமாகவே சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னா, அந்த மிதுன ராசி மண்டலம், மிதுனத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆனி மாதம் என்பது. இந்த மிதுன ராசி என்பது அளவிலே பெரியது. அதுதான் இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இந்த மாதம் மட்டும் பார்த்தோம்னா தமிழ் மாதத்திலே 32 நாட்கள்ங்கிறது இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 31 டேஸ் தான் கொடுத்துருப்பா இல்லையா. 30 நாள் இல்ல 31 நாள், பிப்ரவரியில மட்டும் 28, லீப் வருஷத்துல மட்டும் 29 நாளுங்கிற மாதிரி பிரிச்சிருப்பா. ஆனா தமிழ் மாதங்களை பொறுத்தவரை இந்த ஆனி மாதத்திலே 32 தேதி என்பது இருக்கும். ஆக 32 நாட்கள் சூரியனானவர் இந்த ஒரே ராசி மண்டலத்திலே சஞ்சரிப்பதால் இது கொஞ்சம் நீண்ட மாதம், நீண்ட ராசி என்றே பெயர் இந்த மிதுன ராசிக்கு, நெடிய ராசி அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த மாதத்தினை பெரிய மாதம் என்று அழைக்கிறார்கள். இதற்கும் ஆழ்ந்த அறிவிற்கும் என்ன சார் சம்பந்தம் சொன்ன, இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது புதன். இந்த புதன் என்பவர் தான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை தருவார். அந்த புதனுடைய ராசியாகிய அந்த ராசியிலே அந்த சூரியனானவர் சஞ்சரிக்கும் பொழுது அது மிகவும் ஆழ்ந்த அறிவினை தருகிறது. சூரியனைத்தானே ஆன்மகாரகன் சொல்லுவார். எதை ஒன்றை படித்தாலும் அங்கே ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி நம்மையும் அறியாமல் இயற்கையாகவே பிறந்துவிடும் இந்த மாதத்திலே பாடங்களை படிக்கும் பொழுது. இந்த மாசத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனி திருமஞ்சனம் சொல்லுவா. நடராஜரினுடைய உற்சவம்னு பார்த்தோம்னா மிக குறிப்பாக, அதுவும் இந்த சிதம்பரத்துல பார்த்தோம்னா அந்த மார்கழி மாதத்துல ஆருத்ரா தரிசனம்ங்கிறத வச்சிருப்பா. அதே மாதிரி இந்த ஆனி மாதத்துல பார்த்தோம்னா ஆனி திருமஞ்சனம்ங்கிற ஒரு பிரம்மோற்சவமானதே நடக்கும். 10 நாள் திருவிழாவே நடக்கும். ஒரு வருடத்திலே 2 முறை, ஒரு வருடத்திலே 2 முறை அந்த பிரம்மோற்சவங்கிறது உண்டுன்னு பார்த்தோம்னா அது சிதம்பரத்திலே தான். ஆனி திருமஞ்சனத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் என்று, உத்திரம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், உத்திர நட்சத்திர நாள்ன்றது அந்த ஆனி திருமஞ்சனம்ங்கிறத பண்ணுவா. அப்படி என்ன சார் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரம் என்பது கன்னியா ராசியிலே வரும். அந்த கன்னி ராசி என்பதும் புதனுக்கு உரியதே. அப்படி அந்த கன்னி ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்க, அதுவும் எப்படி, அஸ்த நட்சத்திரத்துல இல்ல, உத்திர நட்சத்திரத்திலே. உத்திரம் என்பதும் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த மனோகாரகனாகிய சந்திரன் சூரியனுக்குரிய உத்திர நட்சத்திரத்திலே, அதுவும் புதனுடைய ராசியிலே சஞ்சரிக்க, இந்த சூரியனானவரும் அதே புதனுடைய ராசியிலே மற்றொரு ராசியாக மிதுன ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது இந்த வானவியல் மட்டுமல்ல,
இந்த பூமியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் தீர்மானிப்பது இந்த சூரியனும் சந்திரனும் தான். இந்த சூரியன் சந்திரனால் தான் இந்த பூமியிலே நமக்கு நீர் வளம் என்பதும் கிடைக்கிறது, விவசாயம் என்பதும் தழைத்து ஓங்குகிறது. அதன் மூலமா தான் நம்ம சாப்பிடுறோங்கிறது நமக்கு அறிவியலே நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இந்த சூரியனும் புதனுடைய ராசியிலே, சந்திரனும் புதனுடைய ராசியிலே, அதுவும் சூரியனுடைய நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கக்கூடிய மிக உயரிய காலமாக இந்த ஆணி திருமஞ்சனம் என்பது அமைந்திருக்கும். அந்த நாள்ல பார்த்தோம்னா நிறைய வானவியலாளர்கள் ஆராய்ச்சியினை செய்து கொண்டிருப்பார்கள். நீங்க அதுவும் இந்த காலத்துல இந்த ஆணி மாசம் முழுக்கவே பார்க்கலாம். வானத்துல எந்த விதமான மேகமூட்டமும் நிர்மலமா காட்சி அளிக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே கண்களால் அந்த நட்சத்திரங்களை நம்மால் எண்ண முடியும். மேல போய் மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்தோம்னு அழகா பார்க்கலாம் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, இந்த நட்சத்திரம் இன்னைக்கு இங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டே ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணுவா தெரியுமா. இந்த வானவியலை ஆராய்ச்சி செய்பவர்கள் அவ்வளவு. ஏன் நம்ம இந்த பிளானட்டோரியம்னு பார்த்திருப்போம்ல, கோளரங்கம்னு பாக்குறோம், பிர்லா கோளரங்கம், அங்க அந்த கோளரங்கம் எல்லாம் வச்சிருப்பா. அந்த பிளானட்டோரியத்துல கூட இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் சொல்றாலே, அந்த அஸ்ட்ரானமியை படிக்கக்கூடியவர்கள் இந்த ஆனி மாதத்திலே தான் அதிகப்படியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள். ஏன்னு சொன்னா வானம் தெள்ள தெளிவாக காட்சி அளிக்கும் அப்படிங்கிறதுனால. இதை நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம் சொன்னா உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக அமைந்திருக்கிறது. அடுத்த ஆடி மாசம் வரும்போது தட்சிணாயனங்கிறது பிறந்திருக்கும். நம்ம தேவர்களை பொறுத்தவரை உத்தராயண காலம் என்பது பகல் பொழுது. அந்த பகல் பொழுதிலே வரக்கூடிய மாலை பொழுது நேரமாக, மாலை 4 to 6 அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, ஈவினிங் 4 to 6 பீரியட் தேவர்களுக்கான பீரியடாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆணி மாதத்தோடு பகல் பொழுது என்பது முடிவடைந்து விடுகிறது. அந்த பகல் பொழுதினுடைய கடைசி 2 மணி நேரத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி எல்லா விதத்திலும் ஒரு ஆழ்ந்த அறிவினை தரக்கூடியதாக இந்த ஆனி மாதமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை படிக்கின்ற மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அந்த தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.